இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற தலைப்பிலே இந்த நாளிலே ஒரு சில வேத வசனங்களை உங்களுக்கு முன்பாக சுட்டி காட்டும்படியாக நான் விரும்புகிறேன். ஆரம்பத்திலே பாஸ்டர் சொல்லும்போது சொன்னார், இயேசுவின் இரத்தம் சொல்லும்போது பிசாசு நடுங்கும். இயேசுவின் இரத்தத்துக்கு பவர் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே வல்லமை இருக்கிறது என்பதை நாம் வேதத்திலே அறிந்திருக்கிறோம். நம்ம அதை அறிக்கையிடும்போது அதன் மூலமாக சில விடுதலை நமக்குள்ளே கடந்து வரும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே வல்லமை இருக்கிறது. நான் இந்த மாவட்டத்திலே கடந்து வந்து புதுக்கடை என்றான பகுதியில் ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் இருந்தேன். நான் தங்கியிருந்ததான அந்த கட்டிடத்தில் ஒரு இரவு நேரத்தில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் கிரிக்கெட் பால் நம்ம எறியும் போது அது கீழே விழுந்து விழுந்து அப்படி துள்ளி போகிறது போன்ற ஒரு சத்தம் இரவு நேரங்களில் எல்லாரும் அந்த வழி அநேக மக்கள் நடந்து போகக்கூடியதான இடம். அந்த சத்தம் இரவு நேரங்களிலே அமைதியான நேரங்களிலே பால் அப்படியே துள்ளி துள்ளி போகிறது போல ஒரு சத்தம் காதுகளில் கேட்கும். நான் அநேக நாட்கள் என்ன ஆண்டவரேன்னு சொல்லி கூர்ந்த அந்த சத்தத்தை கவனித்திருக்கிறேன். நிறைய நாள் அதை கவனித்திருக்கிறேன். நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணி தண்ணீரை கொஞ்சம் எடுத்து அந்த தண்ணி மேல கையை வச்சு இயேசுவின் இரத்தமாக இது மாறட்டும் என்று சொல்லி ஜெபித்து அந்த சத்தம் கேட்கக்கூடிய இடத்துல தளிச்சு விட்டேன். அதுக்கு பிறகு அந்த சத்தத்தை என் காதுல நான் கேட்கவே இல்லை. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது நம்ம ஜெபிக்கக்கூடிய தண்ணீரை ஆண்டவர் இரத்தமாக மாற்றுகிறார். அதற்குள்ள தேவ வல்லமை கடந்து வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இரத்தத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு முன்பாக சொல்லும்படியாய் விரும்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். லேவியராகமம் அதனுடைய 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. கண்களை மூடி ஒரு நிமிஷம் வேதவசனத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். ஆவியானவருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கணும். இயேசுவின் இரத்தத்தை பேசும்போது, இயேசுவின் இரத்தத்தை குறித்து அறிக்கையிடும் போது சில ரட்சிப்பு உண்டாகணும், சில மனம் திரும்புதல் உண்டாகணும். சிலர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 19வது நாளிலே தேவன் வார்த்தையின் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, விலையேற பெற்ற திரு இரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு இரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்றிட விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்ற திரு இரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு இரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற
பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையே பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிடையாகுமோ. வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிடையாகுமோ. அன்னையிலோ அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலோ அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற ஈந்தனரே. சிந்தையிலே பாருங்களோ நிந்தைகளேற்றவரா. சிந்தையிலே பாருங்களோ நிந்தைகளேற்றவரா. தொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. தொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. நன்றி தகப்பனே, வேத வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தின் மறைபொருட்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தார் ஆண்டவரே. விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தை இந்த பூமியிலே எங்களுக்காக சிந்தி இருக்கிறேன். அதை குறித்த அக்கறை உள்ளவர்களாக, அந்த இரத்தத்தை குறித்த பயபக்தி உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவனாக பரிசுத்தம் உள்ளவளாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ என் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். ஆண்டவரே, நம்முடைய இரத்தத்துக்குள் எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க, அதன் மூலமாய் வருகிற விடுதலையை நாங்கள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பங்களிலும் நாங்கள் அனுபவிக்க என் தேவனாகிய கர்த்தர் அனுகிரகம் பண்ணும். எங்கள் ஊழியங்களிலே அனுபவிக்க உதவி செய்யும். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதன் மூலமாய் வருகிற மாற்றங்களை நாங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் அனுகிரகம் வேண்டும். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கையை தூக்கி சொல்லுங்க, இயேசு ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இப்படி இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அறிக்கையிட்டு இருந்தாலே பிசாசுகள் என்ன செய்யும்? ஆட ஆரம்பிச்சிடும். நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன். விளக்க கொளுத்தி வச்சு, மண்ணெண்ணெய் விளக்க கொளுத்தி வச்சு 10ஆம் கிளாஸ் வரையும் படிச்சவன். லைட்டு வட்டம் நல்லபடியா கண்டதே இந்த மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்த பிறகுதான் நல்ல லைட் வெட்டத்தில் நடக்கும். நாங்களாம் இருட்டில் நடக்கக்கூடிய ஆட்கள். மகா இல்லை, மனைவிக்கு கரண்ட் எல்லாம் இருந்துச்சு. எங்கள் கிராமத்துக்கு இப்போதான் சரியான ஒரு ரோடு வெட்டி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். அப்போ
சில இடங்களுக்கு போகும்போது சொல்லுவாங்க, இந்த இடத்துல பேய் இருக்கு, பிசாசு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு பயங்கர பயமா இருக்கும். ஒரு நாள் எங்கள் சபையில இருக்கக்கூடியதான ஒரு பெரிய அண்ணாச்சி கிட்ட கேட்டேன், இந்த இடத்துல போவதுக்கு எனக்கு பயமா இருக்கு, என்னைய கொண்டு போய் விடுவீங்களா? என்னை சின்ன தம்பி மாதிரி தம்பிங்களை போல இருக்கும்போது நாங்க பால் கறந்து பால் கொடுப்பதற்காக போயிட்டு வரும்போது சில நேரம் நல்லா இருட்டாயிரும். ஆனா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். போகக்கூடிய நேரத்தில் இருட்டாது, வர்ற நேரத்தில் இருட்டாயிரும். பயந்து போய் பெரியவங்களை, சொந்தக்காரங்க யாராவது இருந்தா எங்களை அந்த இடத்தை தாண்டி விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு நாள் ஒருவர் என்னிடத்துல சொன்னார், நீ அந்த பயப்படக்கூடிய இடத்துல போகும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொன்னா போதும், உனக்குள்ள இருக்கிற பயம் என்ன செய்யும்? மாறி போகும். அல்லேலூயா. அன்னையிலிருந்து அந்த வார்த்தையை நான் அறிக்கையிட ஆரம்பிச்சேன். இப்போ எத்தனை மணிக்கு வேணாலும் நான் என்ன செய்யலாம், வெளியில வரலாம். எங்கெல்லாமோ போயிட்டு போகிறோம். 12 மணி, 1 மணி, 2 மணி. சில நேரம் தனிமையிலே நான் கூட்டங்களுக்கு போய்விட்டு கடந்து போகிறதான பழக்கம் உண்டு. ஆனால் பயம் வரக்கூடிய இடத்துல இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கரங்களை அசைச்சு சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. இல்ல கரம் தட்டி ஒரு விஷயம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, ஆமென். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகில் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டுமானால், பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுவிக்கப்பட வேண்டுமானால், அவனுடைய ஜீவனுக்கு ஈடாக அவனுடைய பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு பரிசுத்தமான இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டும் என்பது ஆமென் முன்னால் இருந்து தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தைகள் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லிக் கொடுக்கிறதை, பல வேதங்களும் இந்த காரியத்தை சொல்லுகிறதை குறித்து நாம் வேதத்துல ஸ்தோத்திரம் சரித்திரங்களிலும் மற்றும் நம்ம அறிந்திருக்கிறோம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஒவ்வொரு ஆத்மாக்களும் ரட்சிக்கப்படுவதற்கு, மனம் திரும்புவதற்கு, அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, அவருடைய பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு கருவி இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சகல பாவங்களையும் நீக்கி நம்மை விடுவிக்கக்கூடிய ரத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் தான் நிறைய பேர் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, உண்மையா ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, திரும்பி வேறொரு இடத்துக்கு, வேறொரு காரியத்துக்கு அவங்க பின்வாங்கி போக மாட்டாங்க. அல்லேலூயா. அதனாலதான் சொல்லுவாங்க நிறைய பேர், அங்க போ, இங்க போ, எங்க வேணாலும் போ, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சர்ச்சைக்கு என்ன செய்திராத, போயிராத. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க போனா அவ்வளவுதான், அங்கிருந்து வேற எங்கேயும் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஏன்னா நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதான வார்த்தைகள் இங்கே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தமாக்கும் என்பதை வேதத்தின் மூலமாக தேவ ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள் போதிக்கிறார்கள். இங்க என்னையாலேயோ பாஸ்டர் ஜோஸ்பின் அவர்களினாலேயோ அல்லது இங்க வந்திருக்கிறதான ஊழியக்காரர் மூலமாகவோ எதுவுமே செய்ய முடியாது. விடுவிக்கக்கூடியவர் இயேசு. அவருடைய இரத்தத்தை நீங்களும் நானும் அறிக்கை எடுக்கும்போது அதன் மூலமாக நமக்குள்ளே விடுதலை உண்டு என்பதை நாம் ஒரு காலமும் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம். ரத்தத்துக்குள்ளதான் நம்முடைய உயிர் என்ன செய்கிறது, அடங்கி இருக்கிறது. அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 17:14 வசனத்தை வாசிங்க. சகல மாமிசத்திற்கும்
இரத்தம் உயிராயிருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு சமானமாக இருக்கிறது. ஆகையால் அந்த எந்த மாமிசத்தின் இரத்தத்தையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, புசிக்க வேண்டாம். ஒவ்வொரு போதும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மாமிசத்தின் உயிர் எதுல இருக்குதா, இரத்தத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. சில விபத்துகள் நடக்கும்போது இரத்தம் சரீரத்திலிருந்து ஒழுகி கொண்டே இருக்கும். ஐயோ ரத்தம் போது சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்யுங்க, கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு சீக்கிரம் அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக பிரயாசப்படுவார்கள். அல்லேலூயா. முந்தின காலத்துல நிறைய நண்பர்களை நாம் இழந்து விட்டோம். நிறைய சகோதரர்கள் மரித்து விட்டார்கள். ரத்தம் ரோட்ல சிந்தினதுனால அநேகர் ரோட்ல மரித்து போனார்கள். விபத்துகள் நடக்கும், யாருமே எடுக்க முடியாது. எடுத்து அவங்க தான் அதற்கு பதில் என்ன செய்யணும், சொல்லணும். வருடங்களுக்கு முன்பாக இந்த காரியத்திற்காக நான் திருநெல்வேலி பகுதியிலே, தென்காசி என்றதான பகுதியிலே பைபிள் காலேஜ் படித்துக் கொண்டிருக்கிறதான நாட்களிலே விபத்துகள் நடக்கிறதை சகோதரர்கள் பிரேயர் ரிக்வெஸ்ட்ல சொல்லுவாங்க. நான் ஜிஎஃப்ஏ அந்த பைபிள் காலேஜில் படிக்கும்போது விபத்தில் ஒருவர் சிக்கி அடிபட்ட காயத்தோடு நடக்க முடியாம கையை வைத்து நகர்ந்து போய் கொண்டிருந்தேன். நாங்க யாருமே ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்க கேட்க மனசுக்குள்ள பயங்கரமான பாரம். ஆண்டவரே, மனுஷர்கள் ரோட்ல மரிச்சு போகிறாங்களே, ரத்தம் சிந்தி விபத்துகள் மூலமாக மரித்து போகிறார்கள் என்ற வேதனையோடு கூட அநேக நாட்கள் நான் ஆண்டவரிடத்துல ஜெபித்து இருக்கிறேன். இவங்களை தூக்கிட்டு போறதுக்கு யாராவது வேணுமே ஆண்டவரே, எப்படியாவது என் ஜனங்கள் பாதுகாக்கப்படணுமே, என் ஜனங்கள் விடுவிக்கப்படணுமே என்று ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போதுதான் ஸ்தோத்திரம், நம்முடைய முன்னாள் இப்பொழுது இருக்கக்கூடியதான நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய தகப்பனார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதான காலம். அப்பொழுது 108 என்றதான ஆம்புலன்ஸ் தமிழ்நாடு முழுவதும் விட ஆரம்பிச்சாங்க. எங்க விபத்து நடந்தாலும் அங்க இந்த 108 சொல்லி அடிச்சுட்டா அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் என்ன செய்திடும், போயிடும். அதுக்கு முன்னால ரோட்ல எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையை ரத்தம் தங்களுடைய சரீரத்திலிருந்து போனதனால் நிறைய பேர் மரிச்சு போனாங்க. அப்பொழுது நம்முடைய முதலமைச்சருடைய தகப்பனார் இடத்துல ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க, ஏன் நீங்க இந்த 108 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க இடத்துல கேட்ட போது அவர் சொன்னாராம், மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை போய் பாருங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த வசனத்தை ஒருக்கா வாசிங்க பாப்பா. மத்தேயு 10:8. வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனத்தை தான் நீங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்க நினைவுக்கு வர வேண்டியது மத்தேயு 10:8. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொரு வாகனத்தை பிடிச்சா அதுக்கு என்ன செய்யணும், கண்டிப்பா காசு கொடுக்கணும். ஆனா 108 கூப்பிட்டா இலவசமா என்ன செஞ்சிருவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. நமக்கு நல்ல ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்முடைய இந்திய தேசத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்திருக்கா. கரங்களை தட்டி ஒரு விஷயம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அப்படி இல்லை அப்படின்னா
இன்னைக்கு நிறைய பேர் ரோட்ல மரித்து கொண்டே இருப்பாங்க. ரத்தம் தங்களுடைய சரீரங்களிலிருந்து விபத்துகளிலே போகிறது நிமித்தமாக. இப்போ எந்த இடத்துல இருந்து என்ன விபத்து நடந்தாலும் சரி, அந்த இடத்துல போன் பண்ணா போதும், உடனே என்ன செய்யும்? ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போறோம். நீங்க தூக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எத்தனை மணியாக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ ஒரு மனுஷனுடைய உயிர், மாமிசம் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்ன? அவனுக்குள்ள ரத்தம் இருக்கிறபடினாலதான் உயிரோட இருக்கிறான். அல்லேலூயா. ரத்தம் குறைஞ்சிட்டுனா சொல்லுவாங்க, ரத்தத்துக்கு என்ன செய்யுங்க? மாத்திரையை வாங்கி சாப்பிடுங்க. அல்லேலூயா. வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு நம்ம மருத்துவமனைக்கு போகும்போது போன உடனே குளுக்கோஸை ஏத்துகிறாங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே இரத்தத்தினால வரக்கூடிய விடுதலை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. மாமிசத்தின் உயிர் இரத்தத்திலே அடங்கி இருக்கிறது. நம்முடைய சரீரம் உயிரோடு இருப்பதற்கு காரணம் நம்ம சரீரம் முழுவதும் ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ரத்தம் நமக்குள்ள ஓடுகிறனாலதான் நல்ல தெம்பா என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அல்லேலூயா. இந்த பூமியிலே எல்லா மனுஷர்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆன போது இந்த மனிதனை மீட்டுக் கொள்வதற்காக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், தேவ மனுஷர்களை அனுப்பினார். அவர்கள் எல்லாம் நிறைய பேரை கொன்னுட்டாங்க. கடைசியாக தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பாவமில்லாத இரத்தத்தை சிந்தும்படியாக, பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தும்படியாக இந்த பூ உலகத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எறும்பு கிட்ட பேசணும் அப்படின்னா எப்படி பேச முடியும்? நம்ம மனிதர்களா இருக்கிறோம். நம்ம எறும்பு கிட்ட பேசணும் அப்படின்னா எப்படி பேச முடியும்? என்ன பிரதர் பாட்டு பாடுன பிரதர் சொல்லுங்க. எறும்பா மாறன். அல்லேலூயா. சகலத்தையும் படைத்ததான சர்வ வல்லமை உள்ளதான தேவன், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவ்வளவு பெரிய தெய்வம் மனுஷர்களாயிருக்கிற நம்ம கிட்ட வந்து பேசணும்னா அவர் என்ன செய்யணும்? மனுஷனா மாறினாதான் நம்ம கிட்ட வந்து பேச முடியும். அல்லேலூயா. அதனால அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அந்த பயங்கரமான தேவன் நம்மளை மாற்றதுக்கு, நம்மளை ரட்சிப்பதற்கு, நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்துவதற்கு அவர் நம்மள மாதிரி மாறினார். அல்லேலூயா. கள்ளனே ஆயினும் நீ பெற்ற பிள்ளையல்லோ, கள்ளனே ஆயினும் நீ பெற்ற பிள்ளையல்லோ, கள்ளனு கருள் செய்த நீ கள்ளாதே சிலுவை நாதா, கள்ளனு கருள் செய்த நீ கள்ளாதே
கல்லாதே சிலுவை நாதா, கள்ளனே ஆயினும் நீ பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனு கருள் செய்த நீ, கல்லாதே சிலுவை நாதா, கள்ளனு கருள் செய்த நீ, கல்லாதே சிலுவை நாதா. பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை, நின் கிருபை பிரபாகத்தா காத்திடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரபாகத்தா காத்திடும் இயேசுநாதா. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல கள்ளர்களாக இருந்தோம். நம்ம செய்ததான செயல்கள் நமக்கே பிடிக்காது. பாவம் செய்துட்டு வருவோம், நம்ம செய்கிற செயல்கள் நமக்கே பிடிக்காது. ஹல்லேலூயா. இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் கள்ளனும் கள்ளிகள் தான், யாரும் புண்ணியவான் அல்ல. நான் சொல்லல, வேதமே சொல்லுது. சிலர் அமர்ந்திருந்து சிரிக்காங்க, எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்க பெரிய கள்ளனும் பெரிய கள்ளியும் தான் சொல்லு. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் கள்ளனாக மாறினார். ஹல்லேலூயா. நம்மளை பரிசுத்தவானாய் மாற்றுவதற்கு. ஆமீன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நம்முடைய பாவத்தை போக்குவதற்கு இந்த பூவுலகத்தில் ஒருவர் வந்தே ஆக வேண்டும். நம்மளை ரட்சிப்பதற்கு ஒருவர் வந்தே ஆக வேண்டும். நல்லா கை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் வந்ததுனாலதான் இந்த திக்குறிச்சியில ஏஜி சர்ச், ஆமென், ஜோஸ்பின் பாஸ்டர், இந்த இடத்துல விசுவாசிகள் நீங்கள் நாங்கள் நம்ம அனைவரும் கூடி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஜெயில கடந்திருப்போம், ஏதோ கொலைகாரனாக மாறி இருப்போம், கொள்ளைக்காரனாக மாறி இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதையில நடந்து துன்மார்க்கமாய் நடந்திருப்போம். இயேசு இந்த பூமியிலே கடந்து வந்தார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. நம்ம எவ்வளவு பெரிய கொடுமையான பாவியாக இருந்தாலும் நம்முடைய பாவத்தை மன்னிக்க இந்த பூமியில வேற எந்த இரத்தமும் சிந்தினாலும் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக பரிசுத்தமான ஒரு இரத்தம் நமக்காக சிந்துவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். நல்லா கை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நீங்களும் நானும் கைகளினாலே செய்த பாவத்திற்காக அவருடைய கைகளில் ஆணியடிக்கப்பட்டது. நாம் தலையிலே சிந்திக்கிறதான ஆண்டவருக்கு பிரியமில்லாத கெட்ட சிந்தனைகளுக்காக அவருடைய சிரசிலே முள்முடி சூடப்பட்டது. கால்களினாலே நடந்து செய்கிற ஆமென் தீய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவினுடைய கால்களில் ஆணியடிக்கப்பட்டது. நாம் இருதயத்தினால் சிந்திக்கிறதான கெட்ட சிந்தனைகளுக்காக அவருடைய விழாவிலே குத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் மாசத்துல ஒரு நாள் பாஸ்டர் ஆமென் திருவிருந்து ஆராதனையில நம்ம கையில அப்பத்தை கொண்டு வரும்போது நம்ம சந்தோஷத்தோட வாங்குகிறோம். ஹல்லேலூயா. தைரியத்தோடு வாங்குகிறோம். என்னை பரிசுத்தவானா நீர் மாத்திட்டீங்க ஆண்டவரே, நீங்க என்னைய மாத்திட்டீங்க, நான் இதை வாங்குவதற்கு தகுதி உள்ளவன் அல்ல. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இயேசு அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தமாக நீங்களும் நானும் பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக தேவன் நம்மை மாற்றுகிறார், மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இனிமேலும் நம்மளை என்ன செய்வாரு? மாற்றுவார். அல்லேலூயா. அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. யாராக இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆமென் ஸ்தோத்திரம், நீங்க யாராக இருந்தாலும் சரி,
உங்களுடைய பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டும். நீங்க எவ்வளவு வனாந்தரமான இடத்திலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம், காட்டு பகுதியிலிருந்து நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம், யாருமே கடந்து வரக்கூடாத அறைக்குள்ளே இருந்து நீங்கள் ஒருவேளை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, உன்னை விடுவிப்பதற்கு இந்த இடத்துல இந்த பூமியில உங்க அப்பாவால முடியாது, உங்க அம்மாவால முடியாது, உன் உடன் பிறந்த சகோதரனால முடியாது, சகோதரியால முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன்னுடைய பாவத்தை நீக்கி உன்னை ரட்சிக்கும் என்பதை திட்டவட்டமாக இன்றைக்கு வேதத்தின் மூலமாக உனக்கு சொல்லும்படியாய் நான் கடந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. யாரும் நம்மை ரட்சிக்க முடியாது, யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே தங்களை கழுவுவதற்காக அவரை அர்ப்பணிக்கிறார்கள், அவர்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் அவருடைய இரத்தம் ஊற்றப்பட 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 அந்த மனுஷன் சுத்தமாயிட்டே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்தேன். ஆனா நாங்க ரகசியமாக அப்பாவுக்கு பயந்து நடப்போம். ஆனா நானும் என் தம்பியும் சேர்ந்துட்டோன்னா என்ன வேணாலும் செய்வோம், எது வேணாலும் பண்ணும். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இன்னைக்கு அவனும் ஊழியக்காரனாக இருந்து கொண்டிருக்கிறான், நானும் ஊழியக்காரனாக இருந்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய குடும்பத்தில் அநேகர் மிஷனரிகளாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கேரளாவில் செய்கிறாங்க, சென்னையில் செய்கிறாங்க, பீகார்ல தம்பி கூட இப்போ சேனல்ல கேட்டுக்கொண்டு இருப்பான், பீகார்ல ஊழியம் செய்கிறாங்க. அநேகரை தேவன் ஊழியக்காரர்களாக வைத்திருக்கிறார். காரணம், நாங்கள் பிறந்த கிராமத்தில் ஏதோ ஒரு ஊழியக்காரனை அனுப்பி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவருடைய இரத்தத்தினால் எங்களுடைய பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மன்னிப்பு கிடைத்தது நிமித்தமாக இன்னைக்கு நாங்க ஆண்டவருடைய ஊழியங்களை அங்கங்காக செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களையும் மாற்றும்படியாய் விரும்புகிறார், ஒரு நல்ல மனுஷனாய் மாற்றும்படியாய் விரும்புகிறார், ஒரு நல்ல மனுஷியாய் மாற்றும்படியாக விரும்புகிறார். இது ஒரே நாளையில நடக்காது. நீங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தினால தினமும் கழுகப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷன் செகண்ட்ல பாவத்துல விழுந்துரும், ஒரு செகண்ட்ல அவன் எங்கேயோ போயிடுவான், ஆண்டவர் விட்டு தூரமா போயிடுவான். அவனுடைய நினைவுகள் சிந்தனைகளிலே பாவம் அவனை பின்னோக்கி இழுத்து கொண்டு போய்விடும். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைந்திருக்கும் போது சத்துரு நம்மை தொடவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அல்லேலூயா. அடுத்து அதனுடைய எபிரேயர், ஆமென், ஸ்தோத்திரம், 9:22 வாசிக்கும் போது லூக்கா 23:34-35 வசனத்தை வாசிங்க. லூக்கா 23:33-34 வசனங்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபோது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது
இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைகிறதான நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வலது பக்கத்திலே ஒரு கள்ளன், இடது பக்கத்திலே ஒரு கள்ளன் அறையப்பட்டிருக்கிறான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அவரை அடிக்கிற, அவரை துன்பப்படுத்துகிற, அவரை சாட்டையினால் அடிக்கிற, அவரை கன்னத்தில் அடிக்கிற இவ்வளவு கூட்டமான மனிதர்களை பார்த்து, போர் சேவர்களை பார்த்து, கூடி நிற்கிற ஜனங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. நம்ம முன்காலத்துல பாவம் செய்தது இது பாவம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா திரும்ப நம்ம செய்திருப்போமா? செய்திருக்க மாட்டோம். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த காலத்தை என் காலத்தெல்லாம் கடத்திட்டேன். எங்க அம்மா ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்களுக்கு இப்படி ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போறது பிடிக்காது. கேரளாவில் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போனா கண்டிப்பா நகையெல்லாம் என்ன செய்யணும், ஞானஸ்நானம் எடுக்கணும்னா கலத்தி தான் கொடுப்பாங்க. எங்க அம்மாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதனால கூட்டத்துக்கு வரும், அப்பப்போ வரும், பின்னால வந்து உட்கார்ந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு பலவிதமான சரீரத்தில் சில வியாதிகள், பெரிய ஆபரேஷன் பண்ணணும். அப்பொழுது திருவனந்தபுரம் ஸ்ரீ சித்ராவில கொண்டு வந்தா அவர்களை ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைமை கடந்து வந்தது. அந்த ஆபரேஷன் பண்ணுவதற்காக அவங்க சரீரத்திலிருந்து நகை, அவங்க போட்டிருந்த கம்மல், அவங்க போட்டிருந்த மாலை எல்லாம் என்ன செய்தாங்க, கலத்திட்டு அங்குள்ள ட்ரெஸ் கொடுத்து அவங்கள ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகும்போது ஒரு நல்ல பெந்தகோசுக்காரியா என்ன செய்துச்சு தெரிஞ்சது. அம்மா அன்னைக்கு தீர்மானம் எடுத்தாங்க, இனி எனக்கு இந்த நகை வேண்டாம், இனி என்னை ஆண்டவர் உயிரோட வச்சிருந்தா நான் ஞானஸ்நானம் எடுத்து ஆவிக்குரிய சபையில போவேன்னு தீர்மானம் எடுத்தாங்க. அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். நம்ம தெரியாம சில காரியத்தை சொல்லுகிறோம், தெரியாம சில பாவங்களிலே அநேகர் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், தெரியாம செய்து கொண்டே இருக்கிறார்கள், சிலர் தெரிந்தும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, என் பாவத்தை எனக்கு உணர்த்தி தாங்க, என்னுடைய அக்கிரமங்களை உணர்த்தி தாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யாதபடிக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னா ஆண்டவருடைய உதவியை கேட்கணும். நம்ம கண்ட்ரோல் பண்ணா ஒண்ணு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்க முடியலையா, ஆண்டவரை பார்த்து கேளுங்க, எனக்கு ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமான மகளாய் வாழ்வதற்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த கிராமத்தில் இருக்கிறவர்களாக, எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறதான காரியம், பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பலவிதமான போதைக்கு அடிமையாய் கொண்டிருக்கிறார்கள், கொலைகளை செய்கிறார்கள், கொள்ளைகளை செய்கிறார்கள், விபச்சாரம் செய்கிறார்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்கிறார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாம பாவத்தை பச்சை தண்ணீரை போல குடித்துக் கொண்டு இன்னைக்கு இந்திய தேசத்திலே, உலக நாடுகளிலே அநேகர் பாவத்திற்குள்ளே மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையை, உங்களையும் என்னையும் இந்த ஆலயத்திலே கொண்டு வந்ததான தேவன் இந்த தேசத்திலே இன்னும் தெய்வத்தை அறியாமல் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்களுக்காக நீங்களும் நானும் திறப்பிலே நிற்க வேண்டும் என்று என் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். உங்களை விரோதிக்கிறவர்களுக்காக, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்காக நீங்களும் நானும் கேட்க வேண்டிய ஒரே காரியம்,
பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி கரங்களை தட்டி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்க கிராமத்தில் உங்களுக்கு விரோதமாய் கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களாக இருக்கலாம், அமை உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம், அமை நீங்கள் ஆராதிக்கிறது நிமித்தமாக உங்களை நிந்திக்கிறவர்களாக இருக்கலாம், உங்களை அவமானப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம், ஆமென், உங்களை ஆமென் பலவிதமான தீய வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். அவர்களை பார்த்து இயேசு சிலுவையிலே நின்று சொன்னது போல பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லும்போது தேவனுடைய கிரியைகள் அங்கு நடக்கும் என்பதற்கு சந்தேகமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை. எவ்வளவு நாளும் தான் நாம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. மன்னிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். பொறுமையை நம்முடைய வாழ்க்கையில ஆமீன் இப்படிப்பட்ட பொறுமை இல்லாதபடிக்கு சத்துரு நம்மளை பல நேரத்தில் தூண்டி விடுவான். நீ எப்படியாவது கெட்ட பிள்ளையா வாழணும். பிசாசுக்கு ஆண்டவரை அறியாதவர்கள் மேல அவனுக்கு நோட்டமே இருக்காது. ஆண்டவரை அறிஞ்சவங்க கெட்டு போகணும், அதுதான் அவனுடைய நோட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் கெட்டு போவது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவர்களுக்கு மன்னியம். கடந்த சமீப காலத்தில் அதிகாலையில் நான் தூங்கிக் கொண்டு இருக்கும் போது ஆண்டவரை எழுப்பி விட்டார், ஜெபிக்கும்படியா சொன்னார். நான் ஜெபிக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ண. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி இருக்கும், அதிகாலை 3-3:30 மணிக்கு எழுந்து ஜெபிக்கும்படியாக சொன்னார். தேசத்தில் நிறைய பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ண. ஆண்டவர் இந்த பாரத்தை எனக்குள்ளே தந்தார். அதிகாலையில் நான் ஜெபம் பண்ணேன், தேசத்துக்காக ஜெபம் பண்ணேன். என் ஜனங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காம, ஏசப்பா அவங்களெல்லாம் ரட்சிக்கணும், என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உங்கள் தேசத்துக்காக நீங்க திறப்பில நெல்லுங்க. ஆமீன், ஆமீன், சூத்திர. வேதம் சொல்லுகிறது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:39 வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்து கொள் என்று அவரை இகழ்ந்தான். செலவனை அடிச்சு சிலுவையில போட்டாலும் அவன் வாய் குறையாது. அப்பவும் என்னதான் சொல்லுதான், நீ கிறிஸ்துவானால் உண்மையும் என்ன செய்ய பாருங்க. அவன் உயிர் போறக்கூடிய கண்டிஷன்ல கிடக்கான், சிலுவையில அடிச்சு தொங்க போட்டிருக்கு. சில தாய்மார்கள் அப்படிதான், புருஷன்கிட்ட எவ்வளவு அடி வாங்கினாலும் அவரை திட்டதை என்ன செய்ய மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. அடி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில பிள்ளைங்கள பாருங்க, குற்றம் செய்திருப்பாங்க, அவங்கள கண்டிச்சா அவங்க திரும்ப 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 அதையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த திருடனும் இந்த கள்ளனும் அப்படிதான். சிலுவையில இவன் செய்த பாவத்திற்காக, இவன் திருடனதுக்காக இவனை சிலுவையில் அடிச்சு போட்டிருக்கிறாங்க. 2 கையும் காலையும் அடிச்சு போட்டிருக்காங்க. அந்த நேரத்திலையும் அவன் என்ன செய்கிறான், இயேசு கிறிஸ்துவை அகிலத்தையும் உண்டாக்கின தெய்வத்தை இகழுகிறவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை இகழுகிறவனாக காணப்படுகிறான், அவரை நிந்திக்கிறவனாக காணப்படுகிறான். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை நிந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை நிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சிலருக்கு என்ன பாடு வந்தாலும், என்ன உபத்திரவங்கள் வந்தாலும், என்ன நெருக்கங்கள் வந்தாலும் அந்த உணர்வே இல்லை. திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்துட்டே இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. அடிபட்டு அப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருப்பாங்க, திரும்பவும் என்ன செய்வாங்க, கொஞ்சம் பலப்பட்ட உடனே மறுபடியும் அந்த காரியத்தை தான் செய்வாங்க. சிலவங்களை பாருங்க, நல்லா தண்ணி அடிச்சு எங்கேயாவது விழுந்து ஓரளவு சரியாகி லெவலாகி 2-3 நாள் ஆகி ஸ்டடி ஆனோன்னா மறுபடியும் எங்க தான் இருப்பாங்க, கோட்டர் கடையில் தான் இருப்பாங்க. அல்லேலூயா.
இந்த கள்ளன் அவரை பார்த்து சொல்லுகிறார், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் என்ன செய்யணும்? ரட்சிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் கள்ளனை ரட்சிக்க மாட்டாரு. கள்ளம் மனஸ்தாபப்பட்டு திரும்பி வரும்போது அவனை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். உன் கள்ளத்தனத்தோட ஞானஸ்நானம் கொடுக்க ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? விரும்ப மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள மனமாற்றம் உண்டாகணும், ரட்சிப்பு உண்டாகணும், மனம் திரும்புதல் உண்டாகணும். அதே நேரத்தில் இன்னொரு கள்ளன் சொல்லுகிறான். உடனே அடுத்த வசனத்தை வாசிங்க, 40வது வசனத்தை வாசிங்க. மற்றவன் இந்த பக்கத்துல கிடக்குவன் அவன் பார்த்து சொல்லுகிறான், அவனை நோக்கி இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நம்ம களவாண்டதுனால நம்மள சிலுவையில அடைச்சு போட்டிருக்காங்க. நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். நம்ம நடப்பித்ததற்கு தக்க பலனை என்ன செய்கிறோம்? அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் என்ன செய்யல? நடப்பிக்கவில்லை. எதுவுமே செய்யலையா? எந்த பாவமே செய்யல. யாருக்கும் விரோதமாக ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல? சொல்லல. நம்ம தகாததை செய்துட்டு களவாண்டது நிமித்தமா நம்மளை இப்படி என்ன செய்தாங்க? சிலுவையில் அடிச்சிருக்கிறாங்க. அப்ப கள்ளன்லயும் நல்ல கள்ளனும் இருக்கிறான், கெட்ட கள்ளனும் இருக்கிறான். சில கள்ளன் எடுத்துட்டு திரும்ப கொண்டு என்ன செய்ய? மனசாட்சி சொல்லும், அந்த எடுத்ததை கொண்டு என்ன செய்? திரும்ப வை, திரும்ப வை, திரும்ப கொடு. அவன் மனசாட்சி உள்ள கள்ளன். இன்னொரு கள்ளன் மனசாட்சியே இல்லாத கள்ளன். அவன் சொல்லுகிறான், நீர் கிறிஸ்துவானால் உண்மையும் என்னையும் என்ன செய்யணும்? நான் எந்த வழியில வேணாலும் நடப்பேன். சிலவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அவர் என்கிட்ட பேசட்டும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கலாம், ரட்சிக்கப்பட்டுக்கிடலாம், சபைக்கு வரலாம், ஹல்லேலூயா சொல்லுவாங்க. ஆனால் இந்த கள்ளன் சொல்லுகிறான், தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லி கேட்கிறான். நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதே சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. நீங்க கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷனாக மனுஷியாக இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க எங்க போனாலும் எந்த பாவத்திலும் என்ன செய்ய மாட்டீங்க? விழவே மாட்டீங்க. அல்லேலூயா. ஆனா யாருக்கு நீங்க பயப்படவும் வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தா, ஜோசேப் அப்படிதான். கர்த்தருக்கு பயந்ததுனால அவன் யாருக்கும் பயப்படல. அல்லேலூயா. அவனுக்கு விரோதமாக நிறைய பாவங்கள் வந்தது, அதையெல்லாம் உதறி தள்ளி விட்டுட்டு அவன் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான். கர்த்தருக்கு பயந்ததுனால அவனை தேவன் தேசத்திலே ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருந்தார். அல்லேலூயா. நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுகிறது இல்லையா? கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம்தான் நமக்கு ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. உடனே அந்த மனசாட்சி உள்ள கள்ளனை பார்த்து சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 41, லூக்கா 23:41. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே, தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். கள்ளனை என்ன செய்தான்? கடிந்து கொள்ளுகிறான். எங்க கடந்து கடிந்து கொள்ளுகிறான்? அல்லேலூயா. உயிர் போற கண்டிஷனையும் மற்றவனை என்ன செய்கிறான்? கடிந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. தன் சகோதரன்ல உண்மையா அன்பா இருக்கிறவன் என்ன செய்வான்? கடிந்து கொள்ளுவான். அவன் குற்றம் செய்யும் போது, பாவம் செய்யும் போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதையில போகும்போது கடிந்து கொள்ளுகிறவனாய் காணப்படுவான். இந்த கள்ளனை என்ன செய்கிறான்? கடிந்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான். அது இடது பக்கத்துல கடந்தவனா வலது பக்கத்துல கடந்தவனான்னு எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு பக்கத்துல கடந்தவன் ஒரு பக்கத்துல கிடக்கிறவனை பார்த்து என்ன செய்கிறான்? கடிந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. கடிந்து கொள்ளும் போது இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்க. சிலுவையிலே கடந்து கொண்டு 42வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது
என்றான். அடியேனை நினைத்தருளும் என்றான். இதை இயேசு கிறிஸ்துவை திட்டினதை குறித்து, இயேசு கிறிஸ்துவை நிந்தித்ததை குறித்து அவனை கண்டிக்கிறது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை பார்த்து சிலுவையிலே அறையுண்டு அந்த சீரியஸான கண்டிஷன்ல மரண தருவாயின் உச்சகட்டத்திலே இருக்கிறதான இயேசுவை பார்த்து சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று இயேசுவை பார்த்து கேட்கிறான். அல்லேலூயா. அவருடைய ஜீவன் பிரிய போகக்கூடிய நேரத்திலேயும் சிலுவையில வைத்தும் அவர் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக இருக்கிறார். கரந்தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாளில் நான் ஒரு மருத்துவமனைக்கு கடந்து சென்றேன். சபையில் ஒரு விசுவாசிக்காக பலவீனப்பட்டு ரொம்ப அவங்க கொஞ்சம் பலவீனத்தோடு இருக்காங்க. அவங்களுக்காக ஜெபிப்பதற்காக போன உடனே அங்கிருந்து நிறைய ஜனங்கள் ஜெபம் பண்ண கூப்பிட்டுட்டே இருந்தேன். ஆஸ்பத்திரி ஊழியெல்லாம் செய்து நிறைய நாட்கள் ஆச்சு. நான் இது மாதிரி ஒரு வெள்ளையும் சொல்லையுமா போனேன். நானும் மனைவியுமா ஒரு பைபிளையும் கொண்டு அப்படியே போய் அந்த விசுவாசிக்காக ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா பக்கத்தில் ஒருத்தங்க வந்து தலையை கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணி இருக்கும்போது அடுத்த பெட்டில் இருந்து ஒருத்தங்க தலையை நீட்டிட்டு இருக்கிறாங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் மகளுக்கு கல்யாணம் ரெடியாக இருக்கு. ஆமீன். அதற்காக நான் கல்யாண நிச்சயத்துக்காக ஒருத்தங்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எனக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஆமீன், ஸ்தோத்திரம். உங்க கிட்ட ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சிலரை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும்படியாக. நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னா உங்கள் மூலமாக சிலரை கர்த்தர் ரட்சிப்புக்கு நேராய் நடத்தும்படியாக விரும்புகிறார். நீங்க பலவீனம் உள்ளவங்க தான், நீங்க சுகவீனம் உள்ளவங்க தான். ஆண்டவர் உலகத்திலே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாக உங்களையும் என்னையும் போல பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஆமென். இந்த நாட்களில் உங்களுக்கு பலன் இல்லாம இருக்கலாம், நீங்க பலவீனப்பட்டவர்களாக இருக்கலாம், சுகவீனப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனா உங்களை கொண்டு சிலரை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையின் அந்த மரணத்தின் உச்ச கட்டத்திலே இருக்கிறதான நேரத்திலே சிலரை ரட்சிப்புக்கு நேராக இழுத்து கொண்டது போல, ஆமென், அவருடைய பக்கத்திலே கிடந்த அந்த கள்ளனை ரட்சிப்பதற்கு அவர் ஏதுவாக சில காரியத்தை சொன்னது போல உங்களை கொண்டும் என்னை கொண்டு சிலரை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட சொல்லி நான் உட்காரும்படியாக விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:43 வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்ல கை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நல்ல கை தட்டுங்க. ஆவியில நிரம்பி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமே. எவ்வளவு சீரியஸான சூழ்நிலை மேல இருந்தாலும், எவ்வளவு உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு நெருக்கத்தின் வழியாக நீங்க கடந்து சென்று கொண்டிருந்தாலும், உங்களுக்குள்ள ஒரு ஆத்தும பாரம், ஆத்துமாக்களை குறித்த பாரம், என் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சிலுவையிலே ஆமென் மரிக்கிறேன், ஆமென், மரிக்கும் தருவாயில் அந்த உச்ச கட்டத்திலே ஆமென் இயேசு சொன்னார், நீ இன்றைக்கு நாளைக்கு அல்ல, மறுநாள் அல்ல, ஒரு வாரம் தாண்டி அல்ல, ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசிலே இருப்பாய். நல்ல கை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆமென், ஆமென், ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற, சபையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, என் ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நாளைக்கு அல்ல, மறுநாள் அல்ல, இன்னொரு நாள் அல்ல, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசிலே இருப்பாய் என்ற ஒரு உறுதியை என் தேவனாகிய கர்த்தர் அந்த கள்ளனுக்கு கொடுத்தது போல உங்களை ரட்சிக்கும்படியாய், இன்றைக்கு ரட்சிக்கும்படியாய், இன்றைக்கு மனம் திரும்புதலுக்கு நேராய் கொண்டு வரும்படியாய், இன்றைக்கு உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய், இன்றைக்கு உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய், இன்றைக்கு உங்களுக்கு கடன் பாரங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய், இன்றைக்கு உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிற, இன்றைக்கு துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிற, இன்றைக்கு
இன்றைக்கு உங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த நிந்தைகளிலிருந்து ஆமென் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் இந்த ஆமென் கூட்டத்தின் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். சிலரை தூக்கி எடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். நல்ல கை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ரீமானா ஷாதாராபாலாபா ஷாதாராதானாதாராபா ஷாகாலாதானாபாலாபா. இந்த சிலுவை தான கூட்டத்தின் இந்த 19வது நாளில் ஆமென் ஆமென் உன்னுடைய ஜீவனை இரத்தத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஆமென் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களையும் என்னையும் சுத்தமாக்கும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? பரலோக தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஆமென். நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, மனசாட்சி உள்ள மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் ஆமென் உனக்கு கொடுத்து பார்ப்பார். ஆமென். அந்த இடது பக்கத்திலே வலது பக்கத்திலே கிடந்த 2 கள்ளனுக்கும் நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா ஒருத்தன் பயன்படுத்திக்கிட்டான், ஒருத்தன் நஷ்டப்படுத்திட்டான். வேதம் சொல்லுகிறது ஒருவன் ஆமென் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வசனத்தை நம்பினா ஆமென் மற்றவர்களுக்கு முன்பாக ஆமென் ஸ்தோத்திர வேத வசனத்தை நீங்க நம்பினா விசுவாசித்தா உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் சிலதை செய்யும்படியாய் விரும்புகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம். ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. அம்மா, நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம். சொல்லுங்க. நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஆமென். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை
கரங்களை தட்டி சொல்லுங்க. ஓரிடம் நீ பெற வேண்டும். ஆமென். அவன் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ஆமென். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாம ரட்சிப்பும் இல்ல. நம்ம இயேசு ராஜா நாமம் இல்லாம ரட்சிப்பும் இல்ல. பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். சொல்லுங்க. ஓ ஷஹராதா. ஓ பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். ஆமென். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். ஆமென். சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பை நிச்சயம். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். நல்ல கண்ணை மூடி கையை தட்டி ஆவியில நிரம்பி. ஆமென். ஆமென். பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓ பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஆமென். பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்றைக்கு தருகிறார். ஆமென். உன்னை ஆமென் ஜீவனோடு வைத்து ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மனம் திரும்புவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறார். ஞான ஸ்நானம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இயேசு தருகிறார், இயேசு தருகிறார். சிலுவையை ஆமென் அந்த கள்ளனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததான தேவன் மனம் திரும்புகிற உனக்கு, ரட்சிக்கப்படுகிற உனக்கு, ஆமென் குற்ற உணர்வுள்ள, ஆமென் பாவத்தை குறித்த உணர்வுள்ள உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மனம் திரும்புவாயா? ரட்சிக்கப்படுவாயா? ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வாயா? பரலோகத்தில் உனக்காக ஒரு இடத்தை கொடுக்கும்படியா என் தேவன் ஆயத்தம் உள்ளவராய் இன்றைக்கு அந்த சிலுவையின் சத்தம், சிலுவையின் சத்தம் தொனித்துக் கொண்டிருக்கிறது. நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசிலே இருப்பாய். நீ இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளையே. ஆமென். உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மனம் திரும்புதலுக்கு நேராய் ஆமெனுடைய இருதயத்தை திருப்புகிற, பரிசுத்தத்துக்கு நேராய் திருப்புகிற உனக்கு ஒரு வாய்ப்பை என் தேவன் கொடுக்கிறார். நீ இழந்து போக கூடாது. ஒரு ரட்சிப்பை இழந்து போக கூடாது. உன் பரிசுத்தத்தை இழந்து போக கூடாது. உன் பரிசுத்த வாழ்க்கை இழந்து போயிடக்கூடாது. நீ நரகத்துக்கு போக கூடாது. நீ நரகத்துக்கு போக கூடாது. அதற்காகத்தான் இந்த சிலுவை தியானம். அதற்காகத்தான் இந்த 19வது நாள் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்த நாள் உனக்குள்ளது அல்ல. அடுத்த நாள் உன் கையில இல்ல. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணும் உனக்கு தெரியாது. ஒரு வாய்ப்பை கொடுக்க, ஒரு வாய்ப்பை கொடுக்கிற, ஒரு வாய்ப்பை கொடுக்கிற. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை மேல இருந்தாலும் இன்னைக்கு நீ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அறிக்கையிடுவாயா? உன் பாவத்தை அறிக்கையிடுவாயா? சிலுவையில எனக்காக மரித்த இயேசுவே, என் பாவங்களை மன்னித்து அந்த கள்ளனை ஏற்றுக்கொண்டது போல உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னையும் நினைத்தருளும் என்று கேட்பாயா? உனக்கு ஒரு வாய்ப்பை என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற. நல்ல கை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து.